இந்த ரணகாலத்திலேயே வீடியோ எடுத்துட்டு இருக்கியாங்கிற லுக் தான் ஹஸ்பண்டுடையது. அன்னைக்கு வந்துட்டு பிளான் பண்ணிட்டு தான் கிளம்பல. 1 hourல ஷார்ப்பா வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா ஹர்ஷகுட்டிக்கு அடுத்த நாள் மொட்டை, வீட்டுக்கு வந்து நிறைய திங்ஸ்லாம் பேக் பண்ற வேலைலாம் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் தான் போனோம். நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடி நாள் நைட் எடுத்தோன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அடுத்தது முக்கியமான ஷாப்பிங் என்னன்னா ஹர்ஷகுட்டிக்கு ஒரு 2 நியூ டாய்ஸ் வாங்கிடலாம். ஏன்னா மொட்டை அடிக்கிறப்ப ரொம்ப அழுவான். அப்ப ஏதாவது புது பொம்மை கொடுத்தா கொஞ்சம் அமைதியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் ஹர்ஷகுட்டியும் கார்ல இருந்தாங்க. நானும் ரித்வாவும் உள்ள போனோம். ரித்வா கிட்ட சொல்லி தான் கூப்பிட்டு இருந்தேன், இங்க வந்துட்டு எதுவும் நீ கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து வீடியோல தான் சொல்லியிருப்பேன், நான் எல்லாம் டக்குன்னு ஷாப்பிங் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கடைக்குள்ள வந்துட்டு எதை எடுக்கிறது ஒண்ணுமே எனக்கு புரியல. செம்ம கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. இங்கதான் அவ்வளோ லேட் ஆனிச்சு. எல்லாம் அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு. சீரியஸா சைனாக்கே போய் டாய்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துடலாம் போல. ஹஸ்பண்ட் போன் பண்ணி ஒரு கத்துனாங்க பாருங்க, இன்னும் இவ்வளவு நேரம் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏதோ 2 டாய்ஸ் பில் போட்டு கிளம்பிட்டோம். இந்த சீரியஸை தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட். பை.